முன்னொரு காலத்துல கல்மிஷபாதா அப்படின்ற அரசன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானாம். அவன் ஆட்சியில ருத்ரான்ற அசுரனும் அங்க இருந்தானாம். அப்போ வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் 100 குழந்தைங்களாம். அந்த 100 குழந்தைங்களும் அந்த இடத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்களாம். அப்போ இந்த ருத்ரான்ற அசுரன் என்ன செய்வானா, அந்த 100 குழந்தைங்களையும் புடிச்சு சாப்பிட்டுடணும் அப்படின்ற எண்ணமா அவனுக்கு. ஆனா அதுக்கான நேரம் வரல. அவனை பார்த்த உடனே பயந்து ஓடி போயிடுவாங்க இந்த குழந்தைங்க. அவங்க பக்கத்துலயும் இந்த ருத்ரான்ற அசுரனால போக முடியாது. அதனால அவன் என்ன செஞ்சானா, ஒரு ஐடியா பண்ணானாம். அந்த கல்மிஷபாதா அப்படின்ற அரசன் இருக்கான் இல்லையா, அவன மாதிரியே மாறி இந்த 100 குழந்தைங்ககிட்ட வரும்போது, 100 குழந்தைங்களும் என்ன நினைச்சுட்டாங்க, அரசர் தான் வந்திருக்காருன்னு பேசிட்டு இருக்கும்போது, 100 குழந்தைங்களையும் புடிச்சு சாப்பிட்டுட்டானாம் அந்த அசுரன். உடனே அந்த வ வசிஷ்டரும், அருந்ததியும் என்ன பண்ணாங்களாம், நம்ம குழந்தைங்கள்லாம் இழந்துட்டோம். இனிமே நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மலை மேல ஏறி கீழ விழுந்து தற்கொலை பண்ணிக்க போம்போது, பூமாதேவி வந்து காப்பாத்திடுறாளாம். நீங்க எவ்ளோ நல்லவங்க. நீங்க இப்படிலாம் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க கூடாது. உங்களால இன்னும் எவ்ளோ நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தியிருக்கும்போது, அந்த வசிஷ்டருடைய மூத்த மகன் வந்து சத்திரியவன். அவனுடைய மனைவி அத்ரிஷ்யந்தி அங்கேருந்து ஓடி வந்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி, "உங்களுடைய பேரன நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். நீங்கலாம் இறந்துட்டீங்கன்னா, இத யார் வளர்ப்பா? நீங்க தான் இவன வளர்க்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு 3 பேரும் வீட்டுக்கு போயிடுவாங்களாம். ஒரே காலத்துல அந்த அத்ரிஷ்யந்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குமாம். அதுதான் பராசரன் அப்படின்ற பேர் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்களாம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பராசர முனிவர். அவர்தானா அந்த குழந்தை.